இன்னும் இஷ்யூஸை பற்றி பேசணும். நான் சொன்ன மாதிரி ட்வீட்லேயே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து மக்கள் இஷ்யூஸை பேசணும். ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். எப்படி ஒழிப்பீங்கன்னு ஒரு 2 எக்ஸாம்பிள். இந்த துறையில் ஊழல் அதிகமாக இருக்குங்க, இந்த துறையில் ஊழல் ஒழிக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், நம்பிக்கை அதிகமாகும்ல. இப்போ பரந்தூர் மக்களை போய் பார்த்தீங்க, பரந்தூர் மக்களை பார்த்துட்டு உங்களோட நான் இருப்பேன்னு சொன்னீங்க. 1800 ஏக்கர் எடுத்துட்டாங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கல, மக்களாக விரும்பி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி உங்ககிட்ட இருந்து ஒரு அறிக்கை இல்லை. உங்களுடைய கட்சி தொண்டர்கள் அங்கே எங்கே இருக்கிறாங்கன்னே யாருக்கும் தெரியல. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் அரசியலுக்கு வரப்போனேன் அப்படின்ட்டு சில அறிகுறிகளை விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இப்போ 2011 கூட ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும்போது இங்கிருந்து அங்கே போயிட்டு குரல் கொடுத்தாரு. நான் அந்த ராம்லீலா மைதானில் நான் இருந்தேன். நான் அப்போ பிடிஐக்கு கவர் பண்ணும்போது விஜய் அவர்களுடைய பேச்சை நான் நோட்ஸ் எடுத்திருக்கேங்க. அங்கே வந்து இங்கிலீஷில் வந்து 2 டேக் கொடுத்தோம் பிடிஐயில். அவரோட பேச்சு வந்து அங்கே மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் இங்கிலீஷில் பேசினார் திரு விஜய் அவர்கள். அவர் வந்து அங்கே மேடையில் ஏறி அரவிந்த் கெஜ்ரிவால் தாங்க அவரோட பேச்சை மொழிபெயர்த்தார். அவர் மக்கள் இயக்கத்தில் செய்த நடவடிக்கைகள் கூட அரசியலுக்கு வந்த பிறகு செய்யலைங்கிறது தான் இங்கே கஷ்டமான ஒரு விஷயம். அது ஏன் தான் புரியலை. இஷ்யூஸை பற்றி பேசணுங்க, கரப்ஷன் பற்றி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு பேசுகிறீங்க, அது எப்படி பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல. இந்த மேடைகள்லாம் என்ன, இந்த மேடைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி, இதிலெல்லாம் தான் நீங்கள் பேசணும். சிபிஐ விசாரணைக்கு போகிறீங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை ஓகே, அது கூட நான் ஒத்துக்கிறேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. பட் என்டிடிவியில் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவரை தேடி வந்துக்கிட்டே இருக்கு, அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அது அது ஏன்னு புரியல. அந்த விழாவிலேயே 20 நிமிஷம் பேசினார்ல, 10 நிமிஷம் ஃபேன்ஸ்க்கு, 10 நிமிஷம் பொதுமக்களுக்கு. இந்த இஷ்யூவெல்லாம் பிரச்சனை இருக்குங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, இவ்வளோ லஞ்சம் கேட்குறாங்க, நான் வந்தால் இதை இப்படி மாற்றுவேன். தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா, ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்க, நான் அதை மாற்றுவேன். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வீட்டுக்கு வந்தால் போலீஸ்காரங்க இவ்வளோ காசு கேட்குறாங்க, அதை நான் மாற்றுவேன். இது அடிப்படையில் கரப்ஷன்னு இதெல்லாம் தான்